அவ இல்லனா என்ன? இப்ப நான் உள்ள போய் இதுங்க கிட்ட போடுற சவுண்ட்ல அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போன் போகும். அப்புறம் என்ன? அந்த ருத்ரா எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வரான்னு பாரு. வா. மா, கதவு திறந்துதான் இருக்கு. ஏய் ருத்ரா, வாடி வெளியில. எங்கடி இருக்க? ஓ, என்ன ஃபேஸ் பண்ண பயந்துகிட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடி வெளியில. ஏய் ருத்ரா, ஒழுங்கா நீயா வந்துரு. நீ வரலனா உனக்கு தான் அசிங்கம். ஏய், யார் இருக்கீங்க? வீட்ல இருக்கவங்களையா ஓடி ஒளிஞ்சுக்க சொன்னாலா? மரியாதையா வெளியில வாங்க. இன்னைக்கு நான் அந்த ருத்ராவை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்காம போக மாட்டேன். ஓ, வீட்டை திறந்து போட்டுட்டு உள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா என்னால என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீ எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. மரியாதையா நீங்களே வெளியில வந்துருங்க. தேவையில்லாம என் கோபத்தை இன்னும் அதிகமாக்காதீங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னம்மா இப்படி சத்தம் போட்டும் யாருமே வர மாதிரி தெரியல? இந்த வீட்ல ஆள் இருக்காங்களா இல்லையா? நீ இங்கே நின்னு கத்திட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. உள்ள போய் தேடி பார்ப்போம். ஏய், எங்கடி இருக்கீங்க? ஏய் ருத்ரா, காவ்யா, என்னம்மா? இங்க பாரு. அம்மா, சந்துரு சார், வாங்க நம்ம எல்லாரும் உள்ள போய் ஒர்க் பண்ணலாம். சரிங்க ருத்ரா. கதிர், போலாமா? போலாம். சந்துரு சார், ஏய், நில்லுடா. ஏய், நில்லு. ஏய், அனிதா, ஏய் நில்லுடா. சித்தி, காவ்யா, என்ன இதெல்லாம்? அனிதா, 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 அனிதா. அனிதா, இங்க பாருங்க. அனிதா, இங்க பாருங்க அனிதா. ஒண்ணு இல்ல அனிதா. உங்களுக்கு ஓகே தானே? என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உன் சுயநலத்துக்காக ஏன் இப்படி எல்லாரையும் சித்திரவதை பண்ற? நீ நல்ல பேர் வாங்கறதுக்காக யாரோ ஒரு அப்பாவையே இப்படி கட்டி வச்சு இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க? நீலாம் ஒரு மனுஷியா? காவ்யா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத காவ்யா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இதுக்கு மேல என்னடி தெரிஞ்சுக்கணும்? அடுத்தவளை கடத்தி வச்சுக்கிட்டு ஊர் பூரா நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அனிதா, இங்க வாங்க. பாத்து எழுந்திருங்க. அனிதா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இதுக்கு மேலேயே நான் அமைதியா இருக்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். உன்ன
கதிர்? அவ முன்னாடி வரா, நீங்க பின்னாடியே வரீங்க. காவியா, இங்க என்ன நடக்குதுன்னு நீ பாத்துட்டு தானே இருக்க. இப்ப கூட எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? ஏன்னா இதெல்லாம் பச்சை போய் நாடகம்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு தான் இன்னும் இவளை பத்தி தெரியல. அந்த அளவுக்கு இவ உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, நீங்களும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல காவியா. ஐயோ கதிர், நீங்க எதையும் எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல கதிர். இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் இவ தானே. இவள நான் இன்னைக்கு சும்மா விட போறது இல்ல. சரி வா, நம்ம வெளியே போலாம் வா. ஓஹோ, இவள காப்பாத்த போறீங்களா? காவியா, இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. சொன்னா கேளு, வா வா. ஏய், இன்னைக்கு தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. கண்டிப்பா நீ பண்ணதுக்கெல்லாம் அனுபவிப்ப. நான் உன்னை விட மாட்டேன். வா. உள்ள சார்ஜர் இருக்கும், எடுத்து போடுங்க. அனிதா, என்னாச்சு அனிதா? அவன்தான் மேடம், அந்த ராகுல் தான். அவன் தான் என்ன கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருந்தான். அவனாலதான் என்னோட வாழ்க்கையே போச்சு. என்ன இப்படி மொத்தமா சாகடிக்கவே பாக்குறான். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். அனிதா, அனிதா இருங்க அனிதா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் உங்க கூட இருக்கோம்ல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஜனனி, சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னு. சரிம்மா. அண்ணா பாத்துனா, இவள கொஞ்சம் கிளாஸ் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். பாய் தங்கம். பாய். மேடம், வாங்க மேடம், சாப்பிடலாம். வேண்டாம் மஞ்சுளா, எனக்கு பசிக்கல. என்ன மேடம், இன்னும் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்க மேடம், நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். அன்னைக்கு நீங்க ஏன் இப்படி தனியா இருக்கீங்கன்னு உங்களை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்படி ஒரு ராட்சசன் கிட்ட நீங்க வாழ்றதுக்கு நீங்க தனியா இருக்கிறதே நல்லது மேடம். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அது படிதான் எல்லாமே நடக்கும். உங்களோட நல்ல மனசுக்கு தான் கடவுள் ருத்ரா மேடம் ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்திருக்காரு. இப்படி ஒரு உயிரை கொண்டு அதுல சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு மிருகம் கூட எப்படி அவ்வளவு நாள் குடும்பம் நடத்துனீங்கன்னே தெரியல மேடம். உங்க நல்ல நேரம் உங்களுக்கு எதுவும் ஆகல. நீங்க கிட்டத்தட்ட சாவையே கண்ணு முன்னாடி பாத்துட்டு வந்துட்டீங்க மேடம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதுவும் ருத்ரா மேடம் கண்டிப்பா அந்த ஆளை புடிச்சிருவாங்க. நீங்க நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துருங்க. இதுக்கப்புறமாவது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். எல்லாம் சரிதான் மஞ்சுளா, ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு நடந்த அந்த விஷயம்தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால அந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியா மறக்க முடியல. அதான் கொஞ்ச நாள் எங்க அக்கா வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரலான்னு முடிவெடுத்திருக்கேன். மஞ்சுளா, நீயும் அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜனனியை கூப்பிட்டுக்கிட்டு உங்க ஊருக்கு போயிடுறியா? நான் மாசம் மாசம் உனக்கு பணம் அனுப்பிச்சிடுறேன். ஒரு 2 இல்ல 3 மாசம் கழிச்சு நான் திரும்ப வரும்போது சொல்றேன். அப்ப நீயும் ஜனனியும் வந்துருங்க, சரியா? மேடம், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன் மேடம். அதுக்கு எதுக்கு நீங்க பணம் எல்லாம் அனுப்பிக்கிட்டு? அதெல்லாம் வேண்டாம் மேடம். ஏன் வேண்டான்னு சொல்ற? நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? இல்ல எனக்கு கொடுக்கற உரிமை தான் இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மேடம். நீங்க ஏற்கனவே எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. அதுதான். இங்க பாரு மஞ்சுளா, உனக்காக இல்லனாலும்
நான் ஜனனிக்காக பணம் அனுப்பதான் செய்வேன். என்ன மஞ்சுளா யோசிக்கிற? என் வாழ்க்கையில எனக்குன்னு இருக்கிறது நீயும் ஜனனியும் மட்டும்தான். உங்களுக்காக நான் இந்த சின்ன விஷயத்த கூட செய்யக்கூடாதா? சரிங்க மேடம், உங்க இஷ்டம். நீங்க வர வரைக்கும் நானும் ஜனனியும் எங்க ஊருக்கே போயிட்டு வந்துடுறோம். சரிங்க மேடம். அப்ப அதுக்கு முன்னாடி நான் ருத்ரா மேடமை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடட்டுமா? சரி, நானும் கூட வரேன் மஞ்சுளா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நானும் உங்களை பார்க்கவே இல்லை. எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் இரு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். நேத்து நான் கேட்டப்போ என்னமோ நான் வேலைக்கு தான் போறேன்னு அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லிட்டு போனீங்களே, கடைசியில என்ன நடந்துச்சு? நான் சொன்னது தானே நடந்துச்சு. அந்த ருத்ராவை பாக்குறதுக்கு தானே நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டு போனீங்க. கதிர், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்றதுக்கே தயக்கமா இருக்கா? அப்ப நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியுதுன்னு தானே அர்த்தம். தெரிஞ்சு ஏன் கதிர் அந்த தப்ப பண்றீங்க? ஏண்டா உனக்கு இந்த மாதிரி ஒரு பிடிவாதம்? நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஆள் இல்லையே. எப்படி நீ இப்படி இந்த அளவுக்கு திடீர்னு மோசமானவனா மாறின? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல கதிர். அத்தை, இவரு மாறல அத்தை. அந்த ருத்ரா தான் இவரை மாத்தி வச்சிருக்கா. இவரும் அதை புரிஞ்சுக்காமையே அவ பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்காரு. டேய் கதிர், இது வரைக்கும் நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கேன். தயவு செஞ்சு உன்னை ஏண்டா பெத்தோனா அள வச்சு. நிறுத்துமா. இப்ப என்ன உங்க பிரச்சனை? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் ருத்ராவை பார்க்க போயிட்டேன், அதானே? உண்மையை சொன்னாலும் அது உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் நான் எப்படி சொல்றது? ருத்ரா ஒரு போலீஸ் ஆபீசர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த சீரியல் கில்லிங் கேஸ்ல நான் ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் நான் போல. உங்க மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் கதிர். உங்களே நாங்க நம்புறோம். ஆனா அந்த ருத்ரா மனசுல எந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் கதிர். அத நம்ம கல்யாண தப்பவே எல்லார் கண்ணு முன்னாடியுமே பார்த்துட்டோமே. நானும் தானே அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன். அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் தானே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் தான் ருத்ராவை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. நீங்களே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது தான் என்னோட கேள்வி. இது இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க அவளை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்கல்ல. அவன் மேல நீங்க வச்சிருக்க இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இத வச்சுதான் அவ இத்தனை வருஷமா என் அப்பாவை ஏமாத்திட்டு இருந்தா. இப்போ உங்களையும் அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கா. நான் தெளிவாதான் இருக்கேன். ஒரு நாள் நீங்களே உங்க தப்பா உணர்வீங்க. அதுக்கான அவசியம் வராது கதிர். காவியா, எதுக்கு நீயும் மாப்பிளையும் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, மாப்பிள்ள ருத்ராவை பார்க்க போறது தானே உனக்கு பிரச்சனை? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கு. நாளைக்கு அவ இந்த சிட்டிலேயே இருக்க மாட்டா. என்னப்பா சொல்றீங்க? ருத்ராவை மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இன்னும் 24 மணி நேரத்துல அவளை மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜாயின் பண்ண சொல்லி இந்நேரம் அவளுக்கு ஆர்டர் போயிருக்கு. ருத்ராவோட தொல்லை நாளையில இருந்து உனக்கு இல்லம்மா. என்ன சார் இது? எதுக்கு திடீர்னு எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அனுப்புனீங்க? அந்த சீரியல் கில்லரை உங்களால இன்னும் பிடிக்க முடியாததுனால அர்ஜென்டா உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி மேல்டத்துல இருந்து ஆர்டர் ருத்ரா.
அதனால தான் அவாய்ட் பண்ண முடியலம்மா. சார் என்ன சார் இது? இந்த கேஸ்ல நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நேத்து கூட கிட்டத்தட்ட இந்த ராகுல பிடிக்க போயிட்டோம் சார். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அனிதாவை காப்பாத்திட்டோம்ல. சார், முதல்ல எந்த க்ளூவுமே கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்போ நாங்க ராகுல நெருங்கிட்டோம் சார். இந்த நேரத்துல ருத்ரா மேடம் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிப்போனா புதுசா வரவங்க இந்த கேஸை ஸ்டடி பண்றதுக்குள்ள சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும் சார். இதெல்லாம் எனக்கும் நல்லா தெரியும். ருத்ரா கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்கன்னு நானே அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னேன் தான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இது மேலிடத்துல இருந்து வந்த ஆர்டர். அதனாலதான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சார், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. திடீர்னு மேலிடத்துல இருந்து இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியாது. சார், உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் சார் இப்படி பண்ணது? சார் ப்ளீஸ் சார், நீங்க என்கிட்ட சொல்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. இத நீங்க எனக்கு பண்ற ஹெல்ப்பா நினைச்சு சொல்லுங்க சார். யார் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுங்க சார். மேலிடத்துல என்ன கான்வர்சேஷன் போச்சுன்னு தெரியல ருத்ரா. ஆனா மேலிடத்துல எனக்கு தெரிஞ்சவர் இருந்ததுனால அவர் மூலமா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்ஃபேக்ட் நான் இத சொல்லலாமான்னு தெரியல. உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி மேலிடத்துல பேசினதே உங்க சித்தப்பா கணேசன் தான். மேலிடத்துல கூட இந்த கேஸ் முடியட்டும்னு சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா உங்க சித்தப்பா தான் இப்படி அவசரமா உங்களை மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காரு. சந்திர சார், கொடுங்க சார். சார், இந்த கேஸ் சம்பந்தமா இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு. இந்தாங்க. ராகுலோட போட்டோ மட்டும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல சார். நாங்க அனிதா கிட்டயும் கேட்டு பார்த்துட்டோம். அவங்களும் அவன் போட்டோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மெடிக்கல் கவுன்சில்ல கூட நாங்க விசாரிச்சிட்டோம் சார். அங்கேயுமே அவனோட போட்டோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ராகுல் பக்காவா பிளான் பண்ணிதான் அவனோட எல்லா ப்ரூஃப்ஸையும் அழிச்சிருக்கான் சார். இப்போ கடைசியா அவன் படிச்ச காலேஜ்ல விசாரிக்க சொல்லிருக்கோம். மேபி அங்க அவனோட போட்டோ இருக்க சான்ஸ் இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் இந்த கேஸை எடுத்து நடத்த போறவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். சார், இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு எதிரி நான் தான். உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி மேலிடத்துல பேசினதே உங்க சித்தப்பா கணேசன் தான். என் சித்தப்பாவுக்கு நான் அந்த அளவுக்கு ஆகாதவளா போயிட்டல. கொஞ்ச நாள் போனா அவரே என்ன புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாளுக்கு நாள் நான் அவரை கோபப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னால சித்தப்பாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. மேடம், இதெல்லாம் நம்மளோட நேரமானு தெரியல மேடம். கதிர் சார் ஒன்னும் வேணுனே உங்களை வந்து பார்க்கல. சந்தர்ப்ப சூழ்நிலையாலதான் அவர் உங்களை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அவர் அப்படி பண்ணதுதான் இப்ப கணேசன் சார இப்படி யோசிக்க வச்சிருக்கு. இதுல நாம யாருன்னு குறை சொல்றது? காவியோட லைஃப் என்னால ஸ்பாயில் ஆயிடுமோன்னு நினைச்சு ஒரு அப்பாவா கணேசன் சித்தப்பாவுக்கு அப்படி தோணுதெல்லாம் நியாயம் தானே வேலு. ஆனா நானும் அவரோட பொண்ணு தானே. என்ன வளர்த்தது கணேசன் சித்தப்பா தானே. அவரோட வளர்ப்பு தப்பா இருக்குன்னு எப்படி அவருக்கு தோணுச்சு? எப்பயாவது அவர் ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறதால வருத்தமா இருந்தா நான் அவருக்கு ஆறுதல் சொல்லுவேன். அப்பெல்லாம் அவர் என்கிட்ட சொல்ற வார்த்தை இதுதான்,
ஆமா ருத்ரா, நான் என் வைஃபையும் பொண்ணையும் பிரிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா நான் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு இப்பவும் தோணல. ஏன்னா நீ ஒரு நாளும் அந்த மாதிரி யோசிக்க வச்சதே இல்ல. என்னோட வளர்ப்பு சரியாதான் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ எல்லாமே என்னோட தப்புதான். மேடம் அழாதீங்க. மேடம் அழாதீங்க மேடம். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அவங்களுக்கு நல்லது தானே பண்ணணும்னு நினைச்சீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க முன்னாடி நீங்க தப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலையாலலாம் ஒன்னும் அந்த மாதிரி ஆகல வேலு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விக்ரம் தான். மேடம் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கிற எல்லா வேதனைக்கும் அவன் மட்டும்தான் காரணம். என் லைஃப்ல நான் பண்ண பெரிய தப்பே அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுதான். ஏன்னா அவனை நான் அவ்வளவு தூரம் நம்பினேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். அவனால நான் இழந்தது ரொம்ப அதிகம். முன்னாடியே என் குழந்தை ஆராதனா ஆனா அவன் மட்டும் எப்படியோ பொழைச்சிட்டா. இது வரைக்கும் நான் அவன் கிட்ட இருந்து ஒதுங்கி போற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆனா இனிமே இப்படி இருக்க மாட்டேன்.